அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சின்ன தங்கச்சி அவங்க மாமியார் வீட்டுல ஏதோ சண்டை போட்டுட்டு அந்த கோவத்துல ஏதோ மாத்திரை எல்லாம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு என்னோட மாமி எங்க தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்ட பிறகு மறுபடியும் அந்த வீட்டுல விட்டுட்டு போறது சரியில்லைப்பா, உனக்கும் வேலை மேல போயிட்டீங்கன்னா ஐயோ என்ன சண்டை போட்டுக்கிறாங்களோ அப்படின்றது போலலாம் தோணும். அவளை தனியா வச்சுட்டு போயிடு, பசங்க வச்சுன்னா அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்றது போல சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசவே இல்லை. 2 நாள் கழிச்சு அவரு பெங்களூர் போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அக்கா கொஞ்ச நாளைக்கு இங்கே வீட்லயே இருக்கட்டும், நான் பார்த்து சொல்றேன்க்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதன் பிறகு என்னோட தங்கச்சி 2 குழந்தைங்களையும் வச்சுட்டு இங்கேதான் இருந்துச்சு. அம்மா கூட ஹெல்ப் பண்ணும், பாத்திரம் கழுவுறது, வீடு வேலை செய்யறது. சில டைம்ல வந்து எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறது, இது போல எல்லாம் இருக்கும். அம்மா கூடயும் பூ கட்டும். அம்மா வந்து நீ பசங்களை பாத்துக்கணுவாங்க. இருந்தாலும் ஒரு சில டைம்ல பூ கட்டக்கூடாதா, இது கொஞ்சம் கட்டினா எனக்கு ஹெல்ப் ஆகுமே அப்படின்றது போல பேசுவாங்க. எனக்கு அப்போ மனசுல இருக்கும், இது அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. என்னைக்குமே கட்டி கொடுத்த இடத்த விட்டுட்டு தாய் வீட்டுக்கு மட்டும் வரவே கூடாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அங்கேயே இருக்கணும். ஆனா நம்ம சொன்னா இது எதனா நினைச்சுப்போம் அப்படின்ட்டு நான் வந்து எதுவுமே சொல்லல. குழந்தைங்க வந்து அடிக்கடிக்கு அழுவும். அப்போ வந்து என்னோட அப்பா வந்து கத்துவாங்க, தலையே வலிக்குது, சும்மா நை நைன்னு கத்துதுங்க. மனுஷன் தூங்குறதா இல்லையா, அன்னைக்கு எகர போட்டுன கட்டிக்கின எவன்தான் வேணும்னு சொல்லி இன்னைக்கு அங்கேயும் சண்டை போட்டு இங்க வந்து உட்காந்து நின்றுற, அவங்கெல்லாம் வரமாட்டேன் செய்ய மாட்டேன்னு இன்னைக்கு என்ன ஆச்சு இப்ப தெரியுதா? அப்பா வந்து சொன்னதை புரிஞ்சுக்காத, அவன் தான் ஓணும். நான் ஒரு மிலிட்டரிக்காரனை கட்டிட்டு இருந்தேன், எவ்வளவு நல்லா பழிச்சிருப்ப, உனக்கு சம்பளம் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவேன். உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்ப கூட தான் என்னப்பா எடுத்துன்னு போய் கட்டி யாருக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சுக்க, இந்த பசங்க உனக்கு அருள் வந்து பேசுறியா, குழந்தைங்க இவ்வளவு பெருசு 2 பேரும் ஆயிட்டாங்க, இப்ப கூட உனக்கு இன்னமும் பேசிட்டு இருப்ப அப்படின்னு. அப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை மாட்டுப்பாங்க. குட்டி பையன் என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூம்லாம் அவனுக்கு வந்தா கூட அப்படியே ஹால்லயே போயிடுவான். சில டைம்ல நானே அவனை கவனிச்சு சொல்லுவான், அவன் யூரின் போறான் அப்படின்ட்டு நான் பார்த்து கரெக்டா சொல்லிட்டேன்னா அது இதுவாயிடும். இல்ல நான் கவனிக்காத நேரத்துல அவன் என்ன பண்ணிடுவான், ஹால்ல போயிட்டானா அப்ப போட்டு அடிச்சிடும். அவங்கதான் சும்மா எதனா ஒண்ணு பேசின்னு இருக்கிறாங்களே, நீங்களும் வந்து இது போல எல்லாம் பண்றீங்க அப்படின்னு. அவன் பால் கேட்டுதான் அழுவான், பால் பாட்டில்ல ஊத்தி கொடுக்க சொல்லி பவுடர் கலக்கு. ஆனா இது வந்து பாலெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கம் பண்ணு, சும்மா பால் பாட்டிலே கொடுத்துருக்குற, இந்த பொண்ணையும் நாசம் பண்ணிருக்கா அப்படின்றது போல எல்லாம் சொல்லுவாங்க. அதனால என்னுடைய தங்கச்சி வந்து பால் பாட்டில அவாய்ட் பண்ணுச்சு. ஆனா எங்க அப்பா வந்து நீ வந்து உங்க வீட்டுக்காரனத்தை மிச்சம் பண்ற, குழந்தைக்கு பால் கலக்கி கொடுக்க மாட்டேன்ற அப்படியும் திட்டுவாரு. குழந்தைங்க கிட்ட பாசமா இருப்பாரு, ஆனா என்னுடைய தங்கச்சியை திட்டுவாங்க. இந்த குழந்தை ஒரு ஒரு டைம் அவன் யூரின் போகும்போதெல்லாம் அதை அடிச்சிருது. பெரியவங்க மேல இருக்கிற கோவத்தை குழந்தைகிட்ட காட்டுதே அப்படின்ட்டு எல்லாம் யோசிப்பேன். இவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா இவன் கரெக்டா வருவான் அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சா, ஆனா எனக்கு எந்த மைண்ட்ல வரல. அப்போ எங்க அம்மா பூ கட்டினே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அதுங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன சொல்லிட்டான், இது என் வீடு அப்படின்னோடனே, இதெல்லாம் உன் வீடு கிடையாது, உங்க வீடு அங்க இருக்குது பாரு, அதுதான் உங்க வீடுனா, இது என் வீடு என் வீடு அப்படின்னு சொல்லி அவனோட பாஷையில அந்த தரையை தொட்டு தொட்டு காமிச்சான். அப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அவன் யூரின் எப்ப போவான், அவன் யூரின் வந்துச்சுன்னா எப்படி எல்லாம் பண்ணுவான்றது எனக்கு தெரியும். அப்ப அவன் வந்து யூரின் போறதுக்கு முன்னாடி நான் பாத்துட்டேன். அப்ப என்ன சொன்னேன், அப்ப இது உன் வீடா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு தலையாட்டினான் பால் மாட்டுல வச்சுட்டேன்.
சரி, இது உன் வீடு. அதோ வெளியே தெரியுது பாரு அங்க ஒரு செடி. அந்த செடி கிட்ட மட்டும் நீ போய் யூரின் போகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டேன். அது ஏன் செடி, இது உன் வீடு, ஆனா அது ஏன் செடி, நீ மட்டும் அங்க போய் உட்கார்ந்து பாரு. ஆனா நான் சண்டைக்கு வருவேன்டா அப்படின்ட்டு நான் சொன்னதும் தான். ஐயா, நான் அங்க போய் வரேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு உட்காந்துட்டு வந்துட்டு, ஆஹ் செடியில நான் உட்காந்துட்டேன். செடி உன் செடி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 டைம் அதே போல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் அதே போல கரெக்டா போயிட்டு வந்தான். நான் பகல்லையே கம்பளி போய்த்திட்டு தான் தூங்குவேன். அப்படி நான் கம்பளி போய்த்திட்டு தூங்கின்னு இருக்கும்போது அந்த கம்பளியை திறந்துட்டு, ஜெயா, உன்னோட செடி மேல போயிட்டு உக்காந்துட்டு வந்துட்டனே அப்படின்னு அவன் சொன்னான். உடனே எங்க அம்மா கேட்டாங்க, ஏம்மா உனக்கு இந்த ஐடியா எப்படிம்மா தோணுச்சு? அவன் இன்னைக்கெல்லாம் போயிட்டு அதே இடத்துலதாம்மா உட்காந்துட்டு வந்தான் அப்படின்னு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஆனா குழந்தைய எனக்கு அடி வாங்க வைக்க கூடாது, இதுதாம்மா. எனக்கு வேற ஒண்ணுமே இல்ல. அது அடிக்கும் போது என் மனசே இதுவாகுது. குழந்தைங்கள தூக்குறதுக்கும் எனக்கு கடவுள் கை கொடுக்கல. அதுங்கள வாங்கடான்னு சொல்லி என் மடியில தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு கூட என்னால முடியாது. எப்படியோ ஒண்ணு இது இதுவாயிட்டான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு முடியாத போயிடுச்சு. என்னுடைய தங்கச்சிக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அங்கேயே கூட்டிட்டு போனாங்க. அப்ப பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்ப சிவியரா இருக்கு, நீங்க எவ்வளவு சீக்கிரம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களோ போங்க. அவங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எழுதி கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஜெயா, குழந்தைங்களை எவ்வளவு சீக்கிரம் வெளியே ஹாஸ்பிட்டல் கிட்டுன்னு போகணும்னு சொல்றாங்க, நாங்க வீட்டுக்கு வரல. நான் சாயங்காலம் தான் எப்படியும் டாக்டர் பார்த்துட்டு அது சொல்லுவாங்க, அட்மிட் பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா இது போல எல்லாம் சொல்றாங்கன்னு. வீட்டுல வேற யாருமே இல்லை, நானும் அப்பா மட்டும் தான். சொன்னதும் அவரை ஹார்ட் பிடிச்சிக்கிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பயமாயிடுச்சு. யாருமே வீட்டுல இல்ல, தம்பியும் காட்பாடியில இருக்கிறான், பெரிய தங்கச்சி அவங்க வீட்டுல இருக்குது, இதுவும் அம்மாவும் அங்க போயிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது, என்னப்பா ஆச்சுன்னா எனக்கு பசங்களுக்கு இப்படி பண்ணதோ, ஐயோ குழந்தைங்களுக்கு என்னமா நோயா அப்படின்னப்பா எதுவுமே தெரியல அப்படின்னு. என்னுடைய தங்கச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல இருக்கிற ஒரு ஏதோ வாங்கி கொடுத்துட்டாங்க. குழந்தைங்களுக்கு கலக்கி கலக்கி கொடுக்கவே ஃபுல்லா அதுங்களுக்கு கோல்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பெரியவன் குடிச்சதை பார்த்துட்டு சின்னதும் அதுவும் என்ன பண்ணுச்சு, அது வேணும்னு கேட்குவேன், அதுக்கும் கொடுத்துட்டாங்க. அவன் நிப்பல்லையே அந்த பாட்டிலையும் எடுத்து குடிச்சிடும் சின்னது. அது இருந்தும் குடிச்சிடும். அதை முடிச்சிட்டு அவனோட பாட்டில் அவன் கொஞ்சமா வச்சிருந்தா அதையும் குடிச்சிடும். இதாலதான் சின்னதுக்கும் எஃபெக்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில எங்க அம்மா சொன்னாங்க, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், குழந்தைங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன கூட்டிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்காரர் பெங்களூர்ல இருந்து சொல்லிட்டாங்க, அக்கா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, குழந்தைங்கள பாத்துக்கோங்க, நான் வரேன், நீ அது வரைக்கும் பாத்துக்கா குழந்தைய, அது வேலை அதிகமாகணும், நீ வர வேணாப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன பிறகு டாக்டர் அவரு சொல்ற வரைக்கும் வர சொல்லி இருந்தாங்க. ஒன்னும் இல்ல, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ டேப்லெட் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மருந்தை ஊத்துறதுக்குள்ள நான் என்ன பாடுபடணுமோ அப்படின்ட்டு சொல்லும். குழந்தை குடிச்சிடும் சின்னது அமைதியா. ஆனா இவனுக்கு பெரியவனுக்கு ஊத்தணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணோம், மாத்திரையெல்லாம் இதோ பண்ணும்போது அவங்ககிட்ட அந்த வேலை ஆகல. இது ஏன் மாத்திரை, இத நீ குடிக்க கூடாதுன்னா, நீ வாடா நீயே குடிச்சிடு எனக்கு அண்ணா ஜெய்யா, எனக்கு அண்ணா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ஆஹ் வாடி அப்பு குடிடி அப்படின்னா வானா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா என்னுடைய தங்கச்சி என்ன பண்ண, மருந்து கலக்கினே இருக்கும்போது, அம்மா தட்சினிக்கு தானே மருந்து,
ரஜினிக்கு தானே மருந்து அப்படின்னோன்னா அது திரும்பி திரும்பி பார்க்கும், என்னடா நம்மள கூப்பிடுறாங்கன்னு தெரியல. பாப்பாவை தூக்குற மாதிரி தூக்கி டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து ஊத்திடுவாங்க. இப்படி எல்லாம் ஆச்சு. அவன் பிறந்து இப்போ அவனுக்கு 2 வயசு இருக்கும். அது வரைக்குமே அவன் அந்த பால் பாட்டிலேயே தான் குடிச்சிருந்தான். ஒரு வாய் பிஸ்கெட்டோ இல்ல இட்லியோ சாப்பாடோ அவனோட வயிற்றுக்கு போனது இல்லை. வெறும் பால் பாட்டில் மட்டும்தான் அவனோட உயிர். அந்த பால் பாட்டில் இருந்துனே இருக்கணும் அவனுக்கு, கலக்கி 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 கொடுத்துட்டே இருக்கும் என்னுடைய தங்கச்சி. இப்படி வந்து அவனுக்கு பால் பாட்டிலே இருக்கும் பொழுது ஒரு நாள் நைட்டு 9 மணி இருக்கும். வீட்டுல எந்த சாப்பாடுமே இல்லை, வெறும் காரக்குழம்பு மட்டும்தான் இருக்குது. திடீர்னு ஆயா எனக்கு ரொம்ப பசிக்குது ஆயா அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது இவன் பசிக்குதுன்னு சொல்றான்னு. என்னோட தங்கச்சி ஒண்ணும் தேவையில்ல நீ படுமா, அவன் அப்படிதான் சொல்லுவான் அப்படின்ட்டு. எனக்கு மனசு கேட்கல. இருக்கட்டும் இரு, நான் சொன்னேன் மாமி கிட்ட தான் சாப்பாடு வாங்கி வந்து கொடுங்க அப்படின்றான். எங்க அம்மா வேணாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காகவே 2 இட்லி அந்த கேட்ட நேரத்துல எங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. நான் கூட அவன் சாப்பிட மாட்டான், நம்ம தான் சாப்பிடணும் போலகுது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா சாப்பிட்டான். எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு, எப்படி இது சாத்தியம்? இது வரைக்கும் அவன் பிறந்து வாயில சாப்பாடு வச்சா கூட கீழே துப்பிடுவான், இன்னைக்கு அவனே உட்காந்து இட்லி சாப்பிட்றானேன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த டாக்டர் கொடுத்த டானிக்கோ இல்ல மருந்தோ ஏதோ ஒண்ணு நல்லா ஆயிடுச்சு அப்படின்றது போல இருந்தேன். டாக்டர் சொன்ன நாளுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. கடைசி நாள் அன்னைக்கே டாக்டர் சொன்னாங்க, குழந்தைங்களுக்கு பயப்படாதீங்க, எதுவும் இப்ப இல்லை, எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஆனா நீங்க இன்னும் அந்த அன்னைக்கு உங்களுக்கு சொன்னா நீங்க பயந்துருவீங்கன்ட்டு தான் சொல்லல. குழந்தைங்க 2மே உயிர் போற நிலைமையில தான் நீங்க தூக்கின்னு ஒரே மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு டேஞ்சர் தான். உனக்கு குழந்தை வேணும்னா இந்த பால் பாட்டிலும் இந்த சாக்லேட்டும் குழந்தைங்க கண்ணில் காட்டாத. இல்ல எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீ குழந்தைங்களுக்கு இந்த பால் பாட்டிலும் சாக்லேட் எல்லாம் நீ வாங்கி கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அதன் பிறகு என்னுடைய தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாக்லேட்ன்றதே கொடுக்கவே இல்லை. அவனுக்கு 2 வயசு கூட கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போ சரி இது மனசு மாறிடும், அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரு நினைச்சிருக்காரு போல இருக்கு. அவங்க மாமனாரும் வந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு போனாரு, ஆனா இது வந்து போல, எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு, இவனை ஸ்கூல் சேர்த்துருப்போம், அப்பதான் நம்மளால அவங்க வீட்டுக்கு போக முடியாது, நம்ம இங்கேயே நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்ட்டு இது பிளான் பண்ணிடுச்சு. அவனுக்கு வயசே இல்லை, அப்புறம் எப்படி அவனை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா அப்போ சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் கேட்டதுக்கு ஸ்கூல் சேர்த்துக்கிறோம், இந்த டேட்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ இதுங்க இப்படி கிளம்புன நேரம் பார்த்து அவங்க மாமனாரும் வந்தாங்க. வந்துட்ட பிறகு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இன்னைக்குதான் குழந்தைய வந்து ஸ்கூல் சேர்த்துட்டாங்கப்பா, அதுக்குதான் போயிருக்கிறாங்க, வருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொன்னாரு, எப்பவுமே அங்கேயே இருப்பா, இங்கெல்லாம் வேணாம். நான் எவ்வளவு சொன்னாங்க, ஆனா என்னுடைய தங்கச்சி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கே அவனுக்கு வயசே இல்லை, அப்படி இருக்கும்போது அவனுக்கு பென்சில் பிடிக்க வச்சு பெண்ணை கொடுத்து அவன் கவனிக்கவும் மாட்டான், எப்பவுமே அழுதுனப்பான். பால் பாட்டில் எல்லாம் அவனுக்கு வாங்கி ஊத்தி அனுப்புவான், அவன் பாலும் குடிக்க மாட்டான், அந்த பிஸ்கெட்டும் சாப்பிட மாட்டான், ஏதோ இட்லி சாப்பிட்டான், அதோட சரி. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. பால் பாட்டில் எல்லாம் என்ன வந்து ஒரு நாள் ஊனமுத்தோட ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன். அப்ப நான் ரிட்டர்ன் வரும்போது சொன்னேன், நான் குட்டி பையனுக்கு ஸ்கூல் விடுற டைம் தான், நம்ம போய் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்போ ஆட்டோக்காரன் என்ன சொன்னாங்க, இல்லம்மா அந்த ஸ்கூல் இன்னும் விட்டுற மாட்டேங்க, பரவாயில்ல நான் குழந்தை அழுதுன்னு இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ எங்க அம்மா போய் பார்த்துட்டு எங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க.
என்னன்னா குழந்தை மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கான். மத்த பசங்க எல்லாம் அஹ், கூட்டமா அத ஒண்ணா இருக்கிறாங்க. ஏமா எங்க குழந்தை என்ன அவன் சும்மா அழுதுட்டே இருக்கிறான். அம்மா வேணும், ஆயா வேணும், ஜெயா யாரு அப்படின்னு. எங்க பாப்பா தான் அப்படின்னு. ஜெயா வேணும்னு அழுகுறான் அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனை ஆயா வந்து இருக்கிறாங்க பாரு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ அவன் வந்துட்டான். வேகமா வந்துட்டான். என்னை எப்படி கூப்பிடுவாங்க? யோ நயா இது நயா அப்படி இப்படி எல்லாம் தான் பேசுவான். வாயா போயான்னு. அப்போ என்னை பார்த்த உடனே அவனுக்கு துக்கம் அதிகமாயிடுச்சு. அதிகமாயிட்டு அவன் கண்ணுல ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. யோ நயா நீங்க எல்லாம் வந்துட்டுக்கிற அப்படின்னா. அப்புறம் ஆட்டோக்காரர் சொன்னாங்க, யோ நீ முதல்ல ஏறியா அப்படின்னா. யோ இரியா நான் ஏறுறேன் ஜெயா கொஞ்சம் கால் ஏறு அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க நடந்ததெல்லாம் உள்ள இப்படி எல்லாம் உட்காந்துக்கிறான். இவ வந்து தனியா போனதுக்காக இந்த குழந்தைய இப்பவே ஸ்கூல் சேர்த்துட்டா. இவனை இப்படியே விட்டா ஒரு தீவிரவாதி மாதிரி பண்ணிக்குவான் பொழுது அவனை இந்த அளவுக்கு தனிமையில உட்கார வைக்கிறாங்க அப்படின்ட்டு. டெய்லி அடி வாங்கிட்டு தான் போவான். அவங்களும் 800 ரூபாய் ஃபீஸ் கட்டி வேனுக்கெல்லாம் அனுப்புனாங்க. ஒரு நாள் கூட அவன் அழாத போனதே கிடையாது. அப்புறம் ஒரு 6 மாசம் தான் போனான். அவன் டெய்லி அழுதுட்டு போகவே வந்து என்ன ஆயிடுச்சு. அவங்க அப்பாவே சொல்லிட்டாங்க வேணா விட்டுரு. அவனுக்கு வயசு வரட்டும் அப்ப நம்ம எல்கேஜி வேற ஸ்கூல் போட்டுக்குவோம். அவனுக்கு இது வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேயும் வந்து எங்க அப்பாவுடைய டார்ச்சர்லாம் என்னுடைய தங்கச்சிக்கு தாங்கல. அடிக்கடிக்கு சண்டை எல்லாமே வரும். ஆனா சைலண்டாவே இருந்துரும். எதிர் வீட்ல எல்லாம் போயிட்டு கேட்டு பார்த்தாங்க. அங்கெல்லாம் மேல் மாடியில தான் கொடுத்துருந்தாங்க வீடு. குட்டி பையன் இறங்கி ஓடிடுவான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தெருவுல இருந்து, அதாவது எங்க வீட்லயே இருந்து கரெக்டா 4 ஃபிளாட் தள்ளி அந்த வீடு எங்க மாமாவோட வீடு தான். அங்கேயே வாடகைக்கு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காருக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒன்னா அவங்க வீட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா என்னுடைய தங்கச்சிக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் போடணும்னு சொல்லிட்டு இவர அந்த வீட்டை பார்த்து கூட ஒத்துக்கவே இல்லை. கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும் மனசு மாறும்னு நினைச்சாரு. அது கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. அதன் பிறகு அந்த வாடகை வீட்டுக்கு ஆஹ் எங்க மாமா ஃபர்ஸ்ட் போயிட்டு கேட்டாங்க, இப்ப வீடு அங்க இருக்கிறாங்களேம்மா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து வீட்டுல இல்ல. அவங்களோட திங்ஸ வைக்கிறதுக்காக அந்த வீடு வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஆனா வந்து அவங்க வீட்டுல இருக்கிறதே இல்ல. இபி பில் எல்லாம் கட்டாம இபி காரங்க எல்லாம் வந்து நிறைய பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னோட அக்கா சொல்லிட்டாங்க, எங்க நாத்தனார் பொண்ணே வந்து இந்த வீட்டுக்கு வரும்போதும் நீங்க இந்த வீடு காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு என்னோட தங்கச்சி எங்க வீட்டுல இருந்து 4 வீடு, அதாவது 4 ஃபிளாட் தள்ளி அங்கேயே வாடகைக்கு போயிட்டாங்க. அந்த வாடகைக்கு போயிட்ட பிறகு என்னெல்லாம் ஆச்சுன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.